விருச்சிக ராசியில் பிறந்த விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். ஸோ இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கு டீன் ஏஜ்ல நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. ஸோ இன்னும் திருமணத்துக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த வருஷம் திருமண மாலை குறைவு தான். சரிங்களா? உங்களுக்கு அடுத்த வருஷம் 5வது மாசத்துல இருந்து அடுத்து 2027வது வருஷம் 5வது மாசம் வரைக்கும் திருமண மாலை சாலிடா போக போகுது. ஏன் அப்படின்னா, அப்பதான் உங்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 9ல பாக்கிய ஸ்தானத்துல உச்சம் பெற்று உங்களோட ராசியை 5ஆம் பார்வை பார்க்கும்போது சாலிடா திருமண வாய்ப்புகளை உங்களுக்கு உண்டு பண்ணுவார். அப்ப இப்ப இருந்து திருமணத்துக்குரிய விஷயங்கள் நீங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, வரன் பார்க்கறதுக்குரிய விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் நல்ல ஒரு வரன் வந்துச்சுன்னா, நல்ல ஒரு வாய்ப்பு அமைப்பு வந்தால் மட்டும் அடுத்த வருஷம் 5வது மாசத்துல இருந்து நீங்க திருமணம் பண்றதுக்குரிய விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ப இந்த வருஷமே நான் திருமணம் பண்ணிடணும்னே, இந்த வருஷம் தான் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட், நான் கண்டிப்பா திருமணம் பண்ணியே ஆகணும், திருமணம் பண்ணாதான் எனக்கு நல்ல ஒரு 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 ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்த மாசம் குரு அதிசார பயிற்சி நடக்க போகுது. அப்ப அக்டோபர் 9ல இருந்து டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் ஒரு 74 நாள் குரு அதிசார வக்ர பயிற்சி நடக்கும்போது, அப்ப இந்த விருச்சிக ராசிக்கு 9ல பாக்கிய ஸ்தானத்துல குரு ஃபார்வர்ட் ஆக போறார். ஸோ இந்த ஃபார்வர்ட் ஆகிறவரும் அடுத்த ஒரு 74 நாளுக்கு இந்த திருமண காரியங்களை உங்களுக்கு ஏற்படுத்த போறார். அப்ப அது புரட்டாசி மாசம், ஐப்பசி மாசம், அதுக்கப்புறம் கார்த்திகை மாசம். அப்ப இந்த மாதிரி மாசங்கள்லாம் உங்களுக்கு டிராவல் ஆக போகுது. அப்ப இந்த மாசங்கள்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா, திருமணத்துக்கு பொண்ணு ரெடினா, மாப்பிள்ளை ரெடினா, பாஸ்டா இருக்கிறவங்க பாஸ்டா திருமணம் பண்ணிக்கோங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. இதை தவிர்த்து இதெல்லாம் முடியாதுன்றவங்களுக்கு அடுத்த வருஷத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ராசிக்கு அடுத்த வருஷம் தான் பலன்கள் இருக்குது. அதுபோக நான் ராசியெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு உங்க ஜனன ஜாதத்தை ஒருக்க டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஜனன ஜாதத்துல உங்களுக்கு திருமண மாலை பூத்துருச்சுன்னா, இங்க ராசியை பார்க்கவே தேவையில்ல, ஜனன ஜாதத்தின் அடிப்படையில் திருமணம் நடந்துரும். சரி, ஜனன ஜாதத்தை பார்க்குறவங்களுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு பேரண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, உங்க பேரண்ட்ஸுங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. உங்க பேரண்ட்ஸுங்களுக்கு ராசி நட்சத்திரம் இருக்கும், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். அப்ப அவங்களுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது சுப விரயம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அது திருமண சுப விரயமாகவே இருக்கும். அப்போ உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, உங்க ராசிக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட உங்க பேரண்ட்ஸோட ராசி நட்சத்திரத்தின் அடிப்படையில் கூட நீங்க திருமணம் பண்ணிட்டு திருமணத்துக்குரிய விஷயங்களுக்குள்ள ஃபாலோ ஆயிருவீங்க அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிறேன். ஸோ இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா?